உலகமெங்கு வாழும் தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் சமையல்காரன் சேனலுக்கு அன்பு கலந்த வணக்கத்துடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் பொங்கல். இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் பொங்கலோ பொங்கல் அந்த மாதிரி இருக்கும். வாங்க இந்த மாதிரி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் டிஸ்பிளேயில் தெரியுது, பார்த்து முன்னாடி எடுத்து வச்சிங்க. செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பொங்கலெல்லாம் நம்ம அப்படியே நைஸாக எடுத்து வாயில் வச்சா வயிற்றுக்கு போகிறதே தெரியக்கூடாதுங்க. அந்த மாதிரி செய்யணும் பொங்கலை. முதல்ல ஒரு ரைஸ் குக்கர் எடுத்துக்கலாம். அந்த குக்கரில் 1 கப்பு அரிசி, 1 கப்பு பச்சை பயிறு, அரை மணி நேரம் ஊற வச்சுது, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தண்ணீர் 7 கப்பு சேர்க்கணுங்க. உப்பு தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு குக்கரை விசில் போட்டு 5 விசில் வச்சு இறக்கிடலாம். அப்புறம் தாளிப்பு, நெய் 5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சமையல் எண்ணெய் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாங்க. முந்திரி ஒரு 30 கிராம் சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு முந்திரி அப்பப்போ ஒன்று வாயில் கிடச்சிதாங்க, அது வேறு மாதிரிங்க. இதுக்கு உளுத்தம்பருப்பு சட்னி டாப்புங்க. அது எப்படி செய்கிறதுன்னு அது ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பொங்கல் இந்த ஸ்டேஜில் இருக்குது. 5 விசிலுக்கு அப்புறம் இது மேலே தாளிப்பை கொட்டிட்டு நம்ம கலக்கி விட வேண்டியதுதான். பாருங்கள், தாளிப்பு கொட்டிட்டோம். எப்படி நைஸாக இருக்கும். அடியிலேருந்து எடுத்து கலக்குங்க, செம்மையாக இருக்கும். பாருங்கள், தண்ணி போதுமான அளவுங்க. இது பொங்கல் ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். அல்வாங்க, இது பேர் பொங்கல் அல்வா. அந்த மாதிரி இருக்கும். நன்றி கலந்த வணக்கத்துடன் சமையல்காரன்.